ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து ஒரு பொருளை தரக்கூடிய சொல்லாக அமைவது தான் பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்போ கைனா நம்ம உடல் உறுப்பை குறிக்கிறது இல்லை, அது மாதிரி ஒரே ஒரு எழுத்து ஒரு பொருளை தரும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். உயிரெழுத்துக்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா 6 எழுத்துக்களும், மகர வரிசையில் பார்த்திங்கன்னா 6 எழுத்துக்களும், த ப நகர வரிசையில் பார்த்திங்கன்னா 5 எழுத்துக்களும், க ச வகர வரிசையில் பார்த்திங்கன்னா 4 எழுத்துக்களும், எகர வரிசையில் 1 எழுத்தும் ஆக மொத்தம் 40 நெடில் எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லியிருக்கார். அதேமாரி நோ தூ எனும் குறில்களை சேர்த்து மொத்தம் 42 எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40 எழுத்துக்கள் நெடில் ஓர் எழுத்தாகவும் 2 மற்றும் குறில் எழுத்துக்களாகவும் ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூலார் சொல்லியிருக்காரு. பவனந்தி முனிவர் நன்னூலார் சொல்லியிருக்காரு. உயிரெழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா. உயிரெழுத்தில் பார்த்திங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ. மகர வரிசையில் பார்த்திங்கன்னா மா மீ மூ மே மே மோ. தகர வரிசையில் பார்த்திங்கன்னா தா தி தூ தே தை. பகர வரிசையில் பார்த்திங்கன்னா பா பூ பே பை போ. நகர வரிசையில் பார்த்திங்கன்னா நா நீ நே நை நோ. ககர வரிசையில் பார்த்திங்கன்னா கா கு கை கோ. சகர வரிசையில் பார்த்திங்கன்னா சா சி சே சோ. வகர வரிசையில் வா வி வை வவ். எகர வரிசையில் யா. குறில் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நோ தூ. தொல்காப்பியருக்கு நெடிதுநாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தூ எனும் உயிர்மெய் எழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பர். பூ யா சொற்கள். பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் சேர்ந்து பூங்கா எனும் கலை சொற்களாக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா. யாது யாவர் யாவன் யாங்கு யார் யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன் நிற்கும் எழுத்துதானே யா. ஆச்சொல் ஆ மா நீ மீ பி உ சே தே. இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பவை இணைந்து ஆமா எனும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். மாசொல். மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு என்கிறோம். பல குறுநிலங்கள் உள்ளடக்கிய பெருநிலத்தையும் மாநிலம் என்கிறோம். மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் விலங்கின் பெயராகவும் நிற்கின்றன. ஈகார சொல். ஈ என்பது பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ தேனி ஈ என பல வகை வழக்கங்களும் உண்டு. ஈ என்பது ஈகை எனும் பொருளில் வழங்குவதால் வெளிப்படை ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. காலமாற்றத்தில் கரைந்தவை இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆகிய ஆ ஆகியது. மான் என்பது மா ஆகியது. கோன் என்பது கோ ஆகியது. தேன் என்பது தே ஆகியது. பே என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்தே தேய்ந்தவை. ஏகாரச் சொல். எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏர் என்பது என்னோடு கூடு பொருந்து சேரு எனும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்மை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பை விடுதல். ஏவும் அன்பு என்று ஆகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமையை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. இதில் ஆக்சுவலாக முடிவுரை வந்துருச்சு. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும்.
நன்னூல் எனும் இலக்கண நூல் எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என கூறுகிறார். இவற்றில் பார்த்திங்கன்னா நோ தூ வந்து 2 சொற்களை தவிர ஏனைய இருக்கிற எல்லா சொல்லும் நெடில். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 40 சொற்கள் நெடிலும் 2 சொற்கள் குறிலும் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி இந்தாண்ட அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகுநீர் தாங்கும் பறவை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சா இறந்து போ, சாதல்னு சொல்வது இறந்து போ அப்படிங்கிற மீனிங். சி அப்படின்னா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், தானா கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல, நானா நாவு, நீனா முன்னிலை உரிமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூனா மலர், பே அப்படின்னா மேகம், பை இளமை, போ செல் போக சொல்கிறோம்ல அதான் பூனா செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வீணா மலர். இது வந்து நம்ம தமிழ் புக்கில் கூட இருக்கும். வைனா புல், வவுனா கவர், நோ நோய், தூணா உன். சரி வினாத்தாள் பார்த்துடலாங்களா? நன்னூலின்படி தமிழில் உள்ள எழுத்துக்களின் ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 42. மதகுநீர் தாங்கும் பறவை எனும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓ தான் ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் நோ தூ 2 எழுத்துக்கள். மா எனும் சொல்லிற்கு பொருந்தாத பொருளை மானா விலங்கு, பெரிய திருமகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பொருந்தாதது சிற்றூர். அம்புனா ஏன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42 படிச்சிருந்தோன்னா இதுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.